மாடு வளர்க்குறதோட சரி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஏன் என் உயிரை வாங்குற இப்படி? அத்தே ஒரே இடத்துல மாட்டை கட்டி போட்டுருந்தா அதுக்கு வெறியாயிரும். யாரும் அதுக்கு பிடிக்காத உங்களுக்கு குத்தி கொண்டு இருந்தேன். இப்படி வெளில கூட்டிட்டு வந்தாவது அது கோவம் தணிஞ்சு அது சந்தோஷமா இருக்கும். அப்படியாம்மா? சரிம்மா நீ பண்ண சரிதான். சரி நான் வீட்டுக்கு போகட்டா? அதே இருந்ததே இந்த வருஷம் நீங்க எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை ஊற்றணும். இது நான் ஜல்லிக்கட்டுக்கா நான் மாட்டை ஊற்றணுமா? வேணாமா, நீ நீ பார்த்துட்டு வா. அத்தா இது நான் வளர்த்த மாடு இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு பயமா ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. அது என் மாடுன்னு சொன்னா உங்களுக்கு டர்ருபுரம் கழிஞ்சிருந்து வேற ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு திரியிறாங்க. அதை நம்ம முறியடிக்கணும்னா நீங்க தான் இந்த வருஷம் மாட்டை வந்துட்டு ஜல்லிக்கட்டில் ஊற்றணும். அதே நீங்க கெட்டா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால நீங்களே இந்த மாட்டை ஊற்றுடுங்க. நான் என்ன சொன்னாலும் மாடு கேட்கும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதே, நீங்க பயப்படாதீங்க. நீ பயப்படாதுன்னு சொல்லவும் தாண்டி எனக்கு எங்க டர் ஆகுது. சரி ரொம்ப கெஞ்சாத, என் காலில் விழணும்னு அவசியம் இல்லை. அத்தை நீங்க வாங்கத்தே, நீங்க வந்தாதான் எனக்கு மதிப்பு. எம்மோ இதை மட்டும் இந்த மாடு பார்த்துச்சு நீ காலி. மாடு பார்க்க உங்களையுமே எந்திரிக்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க இதுதான் சாக்கன மாடு வந்து உன்னை குத்திப்பிடும் பார்த்துக்க. அட எந்த நீ உன் மாடு பார்த்துச்சுனா நான் காலி. இந்த அந்த காலத்துலலாம் நானே பொம்பளையா போய் நின்று மாட்டா இருக்குவேன் ஜல்லிக்கட்டுல, தெரியுமா? ஏதோ நீ வளர்த்த மாடாச்சு நான் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஏதோ கேட்குற வாரேன். மசம் நிக்காம வேலையை முடிங்க, சீக்கிரம் சாமி கும்பிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை ஊத்துட. நான் ஏதோ ஆம்புலன்ஸ் இது ரெடி பண்ணி வைக்கவா? என்னத்துக்க? இல்லம்மா டக்குன்னு மாடு ஒன்று எதுவும் குத்திருச்சுன்னா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகணுமா ஒன்று? ஏது மாட்டை வச்சு என்ன போட்டுத்தரலான்னு பாக்குறீங்களா நீங்க? உங்க மாற கிடைக்கலாம் மாடு ஒரு கேடு ஜல்லிக்கட்டு ஒரு கேடு. ஏன் தலையெழுத்து என் கெத்து போகக்கூடாதுன்னு உங்களை வச்சுட்டு இருக்கேன் பாரு.